ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் பிரின். நான் உங்கள் பிரியன். நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன். இது என்னோட 100 டேஸ் கார்டனிங் சேலஞ்ச். என்னென்னா, எனக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க. ஆனால் என்னென்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது அந்த 4 நாள் மட்டும் அந்த ஜிம் போகிற கேஸ் மாதிரி 4 நாள் செடி வாங்கி வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படி ஏதாவது விட்டுருவேன், ஏதாவது பிஸி ஆயிடுவேன், இல்லை வேறு ஏதாவது கமிட் ஆயிடுவேன். அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து மழை பெய்கிற டைமு, ஸோ கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ செடியை நல்லா வளர்த்தோம் அப்படின்னா சம்மருக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குண்டாயிரும் செடி. அந்த பிளானில் தான் வந்துட்டு இந்த டைம் நம்ம ஒரு 100 டேஸ் சேலஞ்சாக பிளான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக செடியும் வந்துடும், நம்மளுக்கும் பார்க்க நல்லா இருக்கும்ல. எனக்கு கார்டனிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் பிளானு. ஸோ இதுக்கு டே 1 ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணனாலும் ஃபஸ்ட்டு இருக்கிறத க்ளீன் பண்ணணும். ஸோ ரொம்ப சின்ன சின்ன செடியாக களை செடியாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த களைக்கொல்லி அடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம இதில் எது செஞ்சாலுமே நம்ம தான் சாப்பிட்றோம். நம்ம எதுக்கு ஆர்கானிக்காக போய்க்கலாமே, எதுக்காக வந்துட்டு பூச்சிக்கொல்லி இதெல்லாம் அடிப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவும் நான் பண்ணுறது கிடையாது. பூச்சிக்கொல்லி எதுவும் போடல. செடி வளர்ந்துச்சுன்னா பிடுங்கி போட்டுக்கிடும், அவ்வளோதான். ஸோ அதுதான் முன்னாடிலேருந்தே பண்ணுறது, இப்போவும் அதுதான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வளர்ந்துருக்க களை செடியெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தோம், அதுவும் வந்து போன டைம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எங்கேயோ எடுத்து போட்டாச்சு. அது அந்தந்த செடிக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பிடுங்கி போடுவோம். பிடுங்கி போட்டு அதுக்கடுத்து என்னென்னு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே அன்றைக்கி டே 1 கிளியர் பண்ணேன். இருந்தாலும் என்னென்னா, அது அப்படியே தூக்கிட்டு போனால் ஒரு மாதிரி அரிக்கலாம் செய்யல. அதனால் வந்துட்டு அப்படியே போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டால் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மொத்தமாக குவிச்சு வச்சிருச்சேன். வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் காலைல பண்ணேன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் லஞ்ச் அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸாக வந்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து மில்லட் பேஸ்ட் டயட் அப்படின்னு தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் தான் வந்துட்டு எல்லாமே குக்கிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ ரைஸுமே வந்துட்டு எப்படின்னா கம்பு, அப்புறம் வெள்ளை சோளம், அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி, சாமை, அப்புறம் வரகு, அப்புறம் தெனை அரிசி இதெல்லாம் ட்ரை பண்ணுறது. இப்போதைக்கு எது வீட்டில் இருக்கிறது என்ன குதிரைவாளி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பண்ணது வந்து என்னென்னா, குதிரைவாளி ரைஸில் வந்துட்டு சாதம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு சாப்பிடும்போதுமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. லைக் சாதம் சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸில் வந்து பொரியல், முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு, எனக்கு என்ன எல்லாமே மைல்டாக இருக்குன்னா ஒரு புளிப்பாக வேணும்னா கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு வந்து ஒரே ஒரு வாழைக்காய் 2 கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சொரைக்காய் போட்டு பாசி பருப்பு இல்லைங்க, பயிறு, அந்த பச்சை பயிறு இருக்குல்ல, அதை போட்டு வந்துட்டு குழம்பு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ்,